அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்விஸ் ரோல் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சல்லடையை வச்சுக்கிறேன். 1/2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா சளிச்சிக்கிறேன். 3 வாட்டி சளிச்சிக்கிறேன். எப்போயும் சொல்கிறது தான் இது. 3 வாட்டி சளிச்சு எடுத்து கேக்குனாலே ஒரு 3 வாட்டி சளிச்சு தான் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு மிக்சிங் பவுலில் 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சுகரை பவுடர் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப்பு அளந்து எடுத்துக்கிறேன். மைதா அளந்தாலும் அந்த கப்லேயே 1/2 கப்பு அளந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக நல்ல கலர் மாதிரி முட்டையோட கலர் மாதிரி நல்லா வெள்ளையாக வரணும். வெள்ளையாக வந்து நல்ல க்ரீம் மாதிரி இப்படி வரணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிங்க. அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம், நான் மறந்துட்டேன். அப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் நம்ம சளிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. கட்டி விழுவாமல் மிக்ஸ் பண்ணிங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணினேன். அதே மாதிரியே பண்ணிங்க. மாவை எடுத்து இப்படி சுற்றி இப்படி நடுவில் ஒரு கட்டு கொடுக்குறோம்ல, அப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், கேக் பட்டர் ரெடி. அப்புறம் கேக் மோல்டில் நான் பட்டர் சீட்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். அப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம ரோல் தான் செய்ய போகிறோம். கேக்கு வந்த பிறகு கொஞ்சம் எம்பி மேலே எம்பி வரும். நம்ம ரோல் சுற்றுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு அளவுக்கு ஊற்றினா போதும். 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கீழேயே ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் எப்பவும் போல் நான் குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். குக்கரில் வேணாலும் வைக்கலாம், இல்லைன்னா பெரிய கடாயில் வச்சு கூட வைக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கேக் பட்டரை உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் மூடி வச்சு அப்புறம் 20 நிமிஷம் வரைக்கும் திறக்க வேணாம். அப்புறம் 20 நிமிஷத்துக்கு பிறகு நான் திறந்துட்டு அப்புறமேலே டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கான்னு. அந்த 20 நிமிஷத்துலேயே கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பட்டர் சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கேக் நல்லா சாஃப்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து பட்டர் க்ரீம் செஞ்சுக்கலாம். நான் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். பட்டரை கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஐசிங் சுகர் வந்து 50 கிராம் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து 100 கிராமுக்கு 100 கிராம் பட்டருக்கு 100 கிராம் தான் போடணும். இது வந்து நான் ஆர்டருக்காக தான் நான் செய்கிறேன். அது வந்து அந்த கஸ்டமர் வந்து இனிப்பு கம்மியாக தான் கேட்டாங்க. அதனால் வந்து நான் 50 கிராம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணிக்கங்க.
பீட் பண்ண பண்ண நல்லா திக்காகிட்டே வரும். நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கீழே எடுத்து போடுறப்ப அப்படி இப்படி உலாமல் நிற்கணும். அப்படியே எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நான் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் 1 ஸ்பூனும் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதான், பட்டர் க்ரீம் ரெடி. இப்போ நம்ம ஸ்வீஸ் ரோல் செய்ய போகிறோம். இந்த கேக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த கேக்கு எடுத்து வச்சுங்க. அந்த கேக்கு மேலே நம்ம வந்து பட்டர் க்ரீம் செஞ்சதை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூபெர்ரி க்ரஸ். இந்த ப்ளூபெர்ரி பழம் இருக்குல்ல, அந்த பழத்தில் செய்கிற இந்த க்ரஸ் இது வந்து மேலே ஒரு லேயர் வந்து இது வந்து இந்த ப்ளூபெர்ரி க்ரஸ் ஊற்றிக்கிறேன். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ப்ளூபெர்ரி க்ரஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை அப்படியே ரோல் பண்ணிக்க வேண்டியதான். ரோல் பண்ணி பட்டர் சீட்டை வச்சு தான் ரோல் பண்ண முடியும். நம்ம சும்மா ரோல் பண்ணோம்னா அப்படியே உடஞ்சி அப்படி தூளாக கொட்டிடும். அப்படியே கேக்கு வேறு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அதனால் பட்டர் சீட்டை வச்சு தான் நல்லா ரோல் பண்ணிக்கணும். அப்படியே அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுக்கணும். அப்புறம் வச்சு எடுத்தால் தான் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா இல்லைனா பிரியாமல் நல்லாயிருக்கும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வரும். அப்புறம் நான் கிசான் ஜாம் 25 கிராம் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா ஒரு கப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுட்டு அப்புறம் நம்ம கேக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து கேக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து 2 ரோல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டர் க்ரீம் ரெடி பண்ணி வச்சோம்ல, அது கொஞ்சமாக லேசாக, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிங்க. பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த ஜாம் ரெடி பண்ணோம்ல, இந்த ஜாமை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்க. இதுக்கு பிறகு டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல, அது வந்து மேலே போட்டுக்குங்க. பேக்கரிலாம் அப்படி தானே வச்சுருப்பாங்க. இதே சேம் தான், இப்படியே தான் வச்சுருப்பாங்க பேக்கரியில். நான் வந்து அந்த டெசிகேட்டட் கோகோனட் தான் போடணும். சாதாரண கோகோனட் போடக்கூடாது. வந்து டெசிகேட்டட் தான் போடணும். அதனால் கெட்டு போயிடும். இல்லைனா அப்புறம் நம்ம விருப்பத்துக்கு இதை கட் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி எந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிங்க. இப்போ வந்து இதை வந்து நான் வந்து 8 பீஸ் போடணும். இது ஒரு 4 பீஸு, அது இன்னொரு ரோலை வந்து 4 பீஸ் போட போகிறேன். 8 பீஸு நான் போட போகிறேன். அவங்க வந்து 8 பீஸ் தான் அந்த கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான சாஃப்டான ஸ்வீஸ் ரோல் கேக் ரெடி. இது காலையில் இது பண்ணியிருக்கேன். இது சாயந்தரம் 4 மணிக்கு இது டெலிவரி கொடுக்கணும். அவ்வளோதான், அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.